வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1008 சிவலிங்கம் இருக்கிற கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றி என்ன சிறப்பு இருக்குது, இந்த கோயிலை பற்றி என்னென்ன முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோ பாய்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1008 சிவலிங்கம் இருக்கிற கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் என்ன சிறப்பு, இந்த கோயிலோட முழு இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அரியானூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் நீங்கள் ரீச் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. இது உள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளேயோ இல்லை ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த கோயில் சிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பைபாஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில். அதனால் இந்த கோயில் ரீச் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ்லேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. கோயில் சேலத்துலேருந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த கோயிலை ரீச் பண்ணி அக்சஸ் பண்ணுறதுலாம் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது, இங்கே ப்ரைவேட்டாகவும் வரலாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேலத்துலேருந்து ஈரோடு கோயம்புத்தூர் போகிற எல்லா பஸ்ஸில் ஏறினாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அரியானூர் ஸ்டாப்பில் கண்டிப்பாக எல்லா பஸ்ஸும் நின்று தான் போகும். அதனால் இந்த கோயில் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் ப்ரைவேட்டாக பைக் அண்ட் காரில் கூட வரலாம். இங்கே பார்க்கிங்கான எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. இந்த கோயிலை நீங்கள் ரீச் பண்ணல எந்த கஷ்டமும் இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அவ்வளோ சூப்பராக சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் இந்த கோயிலை ஈஸியாக வரலாங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோயிலை இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா விநாயகா மிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இப்போ நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து மலை அடிவாரத்துலேருந்து மலை எண்டு கோயில் உச்சி வரைக்குமே இங்கே நம்மளுக்கு லிங்கமும் அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம நந்தி சிலையும் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த கோயில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் உள்ளே வரப்போ நம்மளுக்கு பிள்ளையார் தாங்க ஃபஸ்ட்டு காட்சி கொடுப்பாரு. ஆமாங்க, நீங்கள் பிள்ளையார்ட்ட தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு தான் அவர்கிட்ட அருள் வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆரம்பத்து கீழே அடிவாரத்துலேருந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நீங்கள் மலை ஏறப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கத்துக்குமே ஒவ்வொரு உங்களுக்கு நந்தி சிலையோட உங்களுக்கு சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏறப்போ ஒவ்வொரு நந்தி சிலையும் ஒவ்வொரு லிங்க சிலைக்குமே ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 1008 பேருமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பொறிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு லிங்க சிலைக்கும் என்ன பேர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை. அதனால் இந்த கோயில் இது என்ன நந்தி சிலை அப்படிங்கிற மாதிரி யாரும் ஃபீல் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு நந்தி சிலையை பார்த்துட்டு ஒரு லிங்க சிலையை பார்த்தீங்கன்னா இது இவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் சூப்பராக இருக்கும். இந்த கோயிலில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நீங்கள் மேலே ஏற சும்மா இயற்கையோட சூப்பராக இருக்குங்க இந்த கோயில். ஸ்பெசிஃபிக்காக இங்கே லிங்க சிலை மட்டும் கிடையாதுங்க, இயற்கை அவ்வளோ சூப்பராக இந்த இடத்துல இருக்குங்க. இந்த கோயிலை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக மேலே ஏறுறப்ப சுற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடமே ஒரு மலை தான். இந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட மலை இருக்குது. அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ இயற்கையிலாம் இருக்கும் இந்த கோயில். ரொம்ப 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 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குன்னே சொல்லலாங்க. ஆமாங்க. ஸோ ஓகே, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எப்பப்போ நம்ம இந்த கோயிலை நம்ம வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை நம்ம வர்றதப்போ ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா குளிர்காலமாக இருக்குங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 டிகிரி செல்சியஸ்லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு இங்கே குளிர் இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கீழே அடிவாரத்திலிருந்து மலைக்கு நீங்கள் மேலே ஏறி உச்சியில் இருக்கிற அம்மன் கோயிலை பார்க்குற வரைக்குமே அந்த குளிர்ந்த காற்றோடு இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இந்த கோயிலை நீங்கள் பார்க்குறப்ப சும்மா அப்படி இருக்குங்க.
ஏன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் நிறையா சொல்லியிருக்காங்க, இந்த கோயில் அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து இந்த கோயிலை வந்து அக்சஸ் பண்ணி பார்த்தப்போ வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சும்மா சூப்பரான இடங்க இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது இது வந்து ரொம்ப உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் சேலம் இப்போ நீங்கள் சேலம் டு கோயம்புத்தூர் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலாம். கோயிலுக்கு பெருசாக டைம் எடுத்துக்காதீங்க. ஒரு ஆஃப் டே போதுங்க. பெருசாக இந்த கோயில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டேவோ 2 or 3 டேஸோ நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆஃப் டே இருந்தால் போதுங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் வயசானவங்க இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ சிறப்பான இடத்துல இங்கே இருக்குங்க. இங்கே ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சிவன் மட்டும் கிடையாதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து முருகன் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இருக்கார். சும்மா மாதிரி நிறைய கோயில் உள்ளே இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் சிவனை மட்டும் நம்ம பார்க்க முடியல, நீங்கள் வந்து மற்ற கோயிலை அக்சஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. இங்கே வந்து அனுமன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 அடி சிலையில் உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. முருகன் தன்னோட ஃபேமிலியோடு இருக்கிற அந்த காட்சியும் இங்கே இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய உங்களுக்கு இந்த கோயிலோட சிறப்பு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலை ரீச் பண்ணிட்டோங்க. நம்ம வந்து அப்படியே கீழே அடிவாரத்துலேருந்து அப்படியே மேலே நீங்கள் நடந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனுமன் கோயிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலேருந்து ஒவ்வொரு கோயிலை நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுங்க. இந்த சிவன் கோயில் தான் சிறப்புங்க, சூப்பரான சிறப்பு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோயிலை சுற்றியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்தோடு உங்களுக்கு காட்சி அளிக்கும். உங்களுக்கு லிங்கம் மட்டும் இல்லைங்க, கூட நந்தி சிலையும் இருக்கும். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்னு சொல்லலாம். இந்த சிவன் கோயில் இருக்கிற நந்தி சிலை அவ்வளோ பெருசாக உங்களுக்கு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோ பெருசாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க. நான் பெரிய கோயிலில் பார்த்த நந்தி சிலை, அதுக்கப்புறம் வந்து பெரிய நந்தி சிலைன்னா நான் இங்கே தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவ்வளோ பெருசாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே இயற்கையோடு இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துடுங்க, கண்ணை மூடிட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த மலை ஏறி இறங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணி எல்லாமே காத்தோடு பறந்து போயிருங்க. ஏன்னா அப்படி இருக்கும் இந்த இடம். அவ்வளோ இயற்கையோடு ஒன்றி நம்ம இந்த கோயில் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம சொல்லுவோம்ல, ஹியூமன் பீயிங் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கைன்னு வந்துட்டாவே நம்ம இயற்கையோடு ஒன்றி போனாவே நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். எல்லா பிரச்சனைக்குமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோங்க. ஏன்னா அப்படி ஒரு அதுதான் இயற்கையோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். அந்த இயற்கையோட ஒரு கோயில் வந்து அமைஞ்சிருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கையை ரசித்த மாதிரி இருக்கும், இறைவனை வழிபட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து இயற்கையோட ஒன்றி இருக்கிற கோயில் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு கோயில் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த இயற்கையோட உங்களுக்கு வந்து சும்மா சூப்பராக இருக்குங்க. சொல்கிறது நான் வந்து வார்த்தையெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வந்து நீங்கள் கோயிலில் ஃபீல் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. நானுமே இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் நிறைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த கோயிலுக்கு பெருசாக வந்ததில்லை. பட் இன்றைக்கி வரதுக்கான டைம் கிடச்சிச்சு. ஆனால் வந்து பார்க்குறப்ப இது நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கீழே அடிவாரத்தில் இருந்துமே சரி, மலை உச்சி வரைக்குமே நீங்கள் வந்து சிவன் கோயில், சிவனும் சரி, அனுமன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகன், அப்புறம் வந்து மேலே உச்சியில் அம்மன் கோவில், இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சிறப்பாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் தான் இருக்கோம். சிவனோட கோபுரத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய கோயிலுங்க. வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலை சுற்றியுமே உங்களுக்கு வந்து நந்தி சிலையும் உங்களுக்கு வந்து லிங்க சிலையும் கொடுத்துருப்பாங்க. நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவன் இருக்கார். ஆக்சுவலி கிட்டத்தட்ட 1007 லிங்கங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1008ஆவதாக நம்ம வந்து சிவபெருமான் நம்ம காட்சி கொடுக்குறாருங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சிவபெருமானுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா முருகர் தன் குடும்பத்தோட காட்சி கொடுப்பாரு. அதுவும் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா யானை கோயில் யானைன்னு ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்காங்க இந்த கோயிலில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குன்னு ஆடு மாடுகள்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஆடு மாடுகள் இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இயற்கையாக சூப்பராக வச்சுருக்காங்க, அவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு சில கோயில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வெளியே தான் வந்து பார்த்திங்கன்னா மரம் செடி கொடிகள்லாம் இயற்கையோடு இருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்கு உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மரம் செடி கொடியெல்லாம் உங்களுக்கு இருக்கும்.
அது சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்து அப்படி ஒரு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க. பட் இந்த கோயில் பார்க்குறப்ப சும்மா அருமையாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இது இந்த இந்த நந்தி சிலை தான் நான் சொன்னது உங்களுக்கு. நான் பெரிய கோயில்ல ஒரு நந்தி சிலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் நந்தி சிலை வந்து இப்போ ரொம்ப பெருசா இருக்கு. அதே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சப்போஸ் நான் போன டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? நம்ம நேரம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் நட மூடிட்டாங்க. ஸோ அதனால வந்து அப்படியே சரி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஓகே ஃபைன் நம்ம வந்துட்டோம். வந்துட்டு இந்த இயற்கையோட இந்த கோயில பார்க்குறப்ப ஒரு ஃபீல் கிடைச்சுச்சுல்ல, அது ஓகே அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அப்படியே நடந்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரைக்கும் சூப்பரா இருக்குங்க. ஏன்னா வந்து கோயில சுத்தியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நந்தி சிலையும் உங்களுக்கு லிங்க சிலையும் கொடுத்து நடுவில் வந்து நம்ம வந்து சிவபெருமான் காட்சி கொடுப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போகிறப்ப அந்த வழியில் நின்று அங்கே நின்று இந்த கோயிலுக்கு இந்த காட்சி தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது இப்போ நம்ம கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து சிவபெருமான் கோயிலுக்கு தான் போயிட்டு தான் அதுக்கப்புறம் அம்மன் கோயில் வரத்துக்கு மேலே ஏறுவோம். இங்கேருந்து இந்த காட்சியை பார்க்குறப்ப அப்பா என்னடா கன்ஸ்ட்ரக்ஷன், என்னடா அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அப்படி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் நேரில் பார்க்குறப்ப இன்னமும் சூப்பராக இருக்குங்க. அப்படி ஒரு காட்சி கொடுத்துருப்பாங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை. சும்மா ரசித்து ரசித்து செஞ்சுருக்காங்க கோயிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 கோபுரம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குங்க. அது அது முடிஞ்சிச்சுன்னா இன்னும் சூப்பராக காட்சி கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நேரில் பார்க்குறப்ப சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. இயற்கையோடு இருக்கிற கோயிலை நம்ம வந்து பார்க்குறப்ப அது ஒரு நல்ல ஃபீலுங்க. இந்த கோயிலை பார்த்துட்டே நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறினோம்னா நமக்கு வந்து அம்மன் கோயில் இருக்குங்க. ஸோ இதுதாங்க அந்த அம்மன் கோயில். இந்த அம்மன் கோயிலை சுற்றியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தோட வந்து நந்தி சிலை இருக்குங்க. இங்கேயுமே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்ஸ் அருமையாக இருக்குங்க. சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த லிங்க சிலை இல்லாமல் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு பெயிண்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இது மேலே அம்மன் கோயிலை சுற்றியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நந்தி சிலை உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு லிங்க சிலை இருக்குங்க, நடுவில் அம்மன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கொடுப்பாங்க. அதுவும் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக. இதுதான் வந்து மலை உச்சி ஆக்சுவலி. ஸோ இதான் எண்ட் ஆஃப் த இந்த கோயில் மேலே டாப்பில் இங்கே மேலே அம்மன் சாமி இருக்காங்க. அம்மன் சாமியை சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ இயற்கையோட சூப்பராக உங்களுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இருங்க கண்டிப்பாக. ஏன்னா இது லோக்கல் பீப்புளுக்கு வந்து சேலம் பீப்புளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. ஏன்னா சேலத்தில் ஒரு டாப் 10 கோவில்னால் டாப் ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயில் தாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ சிறப்பு மிக்க இந்த கோயில் வந்து கண்டிப்பாக சேலம் பீப்புள் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் சேலம் டு கோயம்புத்தூர் இந்த வழியில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற பீப்புளாக இருந்தால் ஒரு ஹாஃப் டே வந்துட்டு இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஜென்ரலாகவே நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கண்ணை போயிட்டு வண்டி எடுத்துங்க வந்துடுங்க. வந்துட்டு சும்மா ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே லஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. அவ்வளோ சூப்பரான இடங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இயற்கை அளவு கொட்டி கிடக்குதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துட்டு போங்க. சூப்பரான இடம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.